சோட்டிலமாடே இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன போல போய் சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. மதுரையிலிருந்து மெட்ராஸ் இந்த சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு போன இந்த நபரை கொள்வதற்கு சரி செஞ்சுட்டாங்கன்னு ஒரு பொய்ய புரளிய உருவாக்கிய நபர் இந்த மதுரை ஆதீனம். இந்த மதுரை ஆதீனம் ஒரு விளம்பர பித்து. இந்த மதுரை ஆதீனம் பேர பாருங்க, இந்த நபர் காவி உடை போட்ட வடிவேலு, காமெடி பீஸ். இந்த விபத்து நடந்த பிறகும் கூட இத பத்தி நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டா, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் சிவபெருமான்ங்கிறாரு மதுரை ஆதீனம். சிவன் ஒண்ணு தமிழ்நாட்டுக்கு டிஜிபி கிடையாது. இந்த நபர் நான் சிவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா அப்புறம் எதுக்கு உனக்கு உயிருக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு கேக்குற? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கறது மாதிரி தொப்பி தாடி, தொப்பி தாடி. இப்ப நான் ஒசாமா பில்லாடருக்கு கூட்டாளியும் பாரு மதுரை ஆதீனம். ஆதீனத்துடைய டிரைவர் வாகனத்தை மிக வேகமா ஓட்டிட்டு போறான். எதிர வேற திசையில இருந்து வண்டி வரக்கூடியது. அந்த வண்டியில இருந்தவன் ஸ்லோ பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது என்பது உண்மை. ஆனா இது சொல்லுது, என்னை கொலை செய்ய முயற்சிச்சார்கள், நான் இங்க வந்து நிப்பனா மாட்டனா, இது மீனாட்சி தாயுடையதான் அருளாசி அப்படின்னு ஒரு உட்டான் சொல்றாப்புல. பொய் சொன்ன காலத்துல இந்த ஆதீனத்தை வந்து கைது பண்ணணுங்க. என்னைக்காவது காஞ்சி மடாதிபதியோ அல்லது வேற ஏதாவது ஒரு மடாதிபதியோ சாலைகளில் நின்று கொண்டு பாரத பிரதமரையோ அல்லது ஒரு முதலமைச்சரையோ வரவேற்ற வரலாறு உண்டா? இந்த ஞான சம்பந்தனுடைய சபையில இருக்கக்கூடிய இந்த மதுரை ஆதீனம் ஒரு ஈழ சம்பந்தனாக இந்துக்களுக்கு இந்த மடத்திற்கு இடுக்கை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். மதுரையில எங்க ஐயா நரேந்திர மோடி அவர்களை ஏர்போர்ட்ல அவர் சந்திச்சாரு, கூப்பிட்டுட்டு. அது சந்திச்சுட்டு வந்தோடனே சொல்றாரு, ரவிக்குமார் என்னை எம்பி ஆக்க போறாங்க, தமிழ்நாட்டுக்கு நான் தான் யோசிச்சு நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு என்கிட்ட புருடா விட்டார். மீனாட்சி சத்தியமா நான் சொல்றது உண்மை. தொப்பி தொப்பி தாடினார்ல, இப்ப இவருக்கு வக்கீல் யாருன்னு கேளுங்க. யாரோ திண்டுக்கல் பாயின்னு சொன்னாங்க. வழக்குக்கு மட்டும் உனக்கு தாடிக்குள்ளா வேணுமா? வாகனத்துல நீ ஓட்டிட்டு முஸ்லிம் மேல குத்தம் சொல்லணுமா? ஒரு 2 பேர் கட்டுப்பாட்டுல வந்து மதுரை ஆதீனம் இருக்காரு, ஏதோ வீடியோ எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. அவர் வந்து ஒரு சூழ்நிலை கைதியா வச்சிருக்காங்களா? என்னதான் பண்றாங்க சார் அந்த 2 பேர்? யார் அந்த 2 பேர்? மிரட்டுறாங்களா ஆதீனத்தை? ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் திருமிகு ராம ரவிக்குமார் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ராம ரவிக்குமார் சார். வணக்கம் ராமரவி சார். அதாவது சமீபத்திய ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்பது மதுரை ஆதீனத்தை சுற்றி தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கிறார். என்ன, அதாவது தர்மபுர ஆதீனம் நடத்தக்கூடிய சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு கலந்து கொள்வதற்காக சென்னை வரும் வழியில என்ன வந்து கொலை செய்ய முயற்சி செஞ்சாங்க. அவர்கள் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள், அவங்க வந்து தொப்பி போட்டிருந்தாங்க, தாடி வச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு சமூகத்துல ஒரு பதற்றத்தை விளைவிக்கக்கூடிய கருத்தை வந்து ஸ்ரீ மதுரை ஆதீனம் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. காவல்துறையில அதற்கு வந்து ஒரு மறுப்பையும் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கவே இல்லை. குறிப்பாக சென்னைக்கு போகும்போது வழி தவறி அந்த சேலம் பைபாஸ்ல போகும்போது ரொம்ப ரொம்ப அதிவேகமா போயிருக்காங்க. பக்கவாட்டுல வந்த ஒரு வாகனம் தான் அவங்க மீது மோதினதே தவிர அது விபத்து தான், அது வந்து கொலை முயற்சி எல்லாம் கிடையாது. கொலை முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க போயிருக்கணும், வேகமா போயிருக்கணும். இத்தனைக்கும் அந்த வாகனம் என்பது நின்று கொண்டுதான் இருக்கு. அதுக்கப்புறம் விளக்கத்தை வந்து கள்ளக்குறிச்சி போலீஸ் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்திருக்கு. நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்ன, யார் மீது தவறு இருக்கு, இதை பற்றி சொல்லுங்க சார். மதுரை ஆதீன திருமணம் என்பது மிக பழமையானது. ஞான சம்பந்த பெருமான் தோற்றுவித்த ஒரு திருமணம். சைவத்தையும் தமிழையும் போற்ற வேண்டும், ஆன்மீகம் தலைக்க செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களிடம் ஆன்மீகம் செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திருமணத்தில் இவர் 293வது பீடாதிபதி. இப்ப இருக்கக்கூடிய நபர் அவர் பேர் சொல்ல விரும்பல வச்சுக்கோங்க. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிறது மாதிரி தொப்பி தாடி, தொப்பி தாடி. இப்ப நான் ஒசாமா பில்லாடருக்கு கூட்டாளியும் பாரு மதுரை ஆதீனம். ஒரு வாகனத்துல போகக்கூடிய அந்த வாகன ஓட்டி டிரைவர்
ஆதீனத்துடைய டிரைவர் சரியா ஓட்டல, வாகனத்தை மிக வேகமா ஓட்டிட்டு போறான். எதிர வேற திசையில இருந்து வண்டி வரக்கூடியது, அந்த வண்டியில இருந்தவன் ஸ்லோ பண்ணதுனால ஒரு மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது என்பது உண்மை. ஆனா இந்த ஒரு ஊர்ல என்ன சார், இந்த புலிக்கு பயந்தவெல்லாம் ஏமால உழுடாங்கிற கதையா? திருட தன்னை தப்பிக்க வைக்கிறதுக்கு அந்த பாரு திருட, அந்த ஓடுறான் திருடன்னு கிளப்பி விடுறது மாதிரி இந்த மதுரை ஆதீனம் அந்த வண்டியில யாரெல்லாம் போனாங்கிறது முதல் கேள்வி. டிரைவர் போயிருக்கார். டிரைவர் யாரோ செல்வகுமார்னு ஒரு பையன் வண்டி ஓட்டிருக்கான். அவன்கிட்ட லைசன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது காவல்துறை விசாரணை வழக்கு பதிவு செஞ்சதா நான் பார்த்தேன். அப்புறம் மதுரை ஆதீனம் போயிருக்கிறார். அப்புறம் வேற யாரு இருந்தாங்கன்னு எனக்கு முழுமையா தெரியல. இவங்களுக்கு என்ன நோக்கம்னா சார், இந்த மதுரை ஆதீனம் ஒரு விளம்பர பித்து போட்டு ஒரு வடிவேலு. நான் அந்த மடத்தையும் மடத்தில் இருந்த மடாதிபதிகளையும் ரொம்ப பாரம்பரியத்தை மதிக்கக்கூடிய ஒரு சைவன். நான் மதுரைக்காரன். எங்க ஊரு எங்க மடம், புரியுதுங்களா? கரையில முத்தெடுக்க கருணாகம் வந்தது மாதிரி ஒரு காமெடி பீஸ் மதுரை ஆதீனம் ஆயிடுச்சு சார். ஒரு தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டு செய்யணும், ஆன்மீக தலைக்க செய்யணுங்கிற அடிப்படையில அந்த மடம் உருவாக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். நான் மீண்டும் சொல்றேன், அந்த மடத்தை மதிக்கிறவன், மடத்துடைய நானும் ஒரு பக்தன். எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் பக்தர் அந்த மடத்துக்கு, சேதுபதி மகாராஜாக்கள் பக்தர், ராமலிங்க வள்ளலார் பக்தர். இப்படி மிகச் சிறப்பு வாய்ந்த அந்த மடத்துல இந்த காமெடி பீஸ் உட்கார்ந்துக்கிருச்சு. என்ன பண்ணுச்சு? 293 இது சொல்லுது, என்னை கொலை செய்ய முயற்சிச்சார்கள். நான் இங்க வந்து நிப்பனா மாட்டனா, இது மீனாட்சி தாயுடையதான் அருளாசி அப்படின்னு ஒரு உட்டான் சொல்றாப்புல. இவர் எங்க அண்ணன் நடிகர் வடிவேல் இருக்காரு பாருங்க, அவர் மதுரைக்கார். இந்த மதுரை ஆதீனம் பாருங்க, இந்த நபர் காவி உடை போட்ட வடிவேலு. காமெடி பீஸ். என்னடா நான் அவ்வளவு பேசுறேன்னு கோச்சுக்காதீங்க. ஆதீன மடம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. வந்தாலும் வரவேற்கும். தன்னுடைய கவலைகளை மறந்து கடவுளிடம் முறையிட செல்வதற்கு எனக்கான ஒரு வழிகாட்டி அங்க இருக்கக்கூடிய அந்த மகான், அவன் இறைவனுடைய வடிவமா நான் பாக்குறேன். ஆனா இந்த நபர் மதுரை அருணகிரிநாதருக்கு அடுத்து வந்திருக்கிற இந்த ஹரிஹர தேசிகர் யாரு போனாலும் பூரா டபுள் அர்த்தத்துல பேசுறது. அப்புறம் வந்து எதுக்கு முறையா பேசுறது. நான் என் ஃப்ரெண்ட் ஒரு வக்கீல கூட்டு போயிருந்தேன் சார். அவன் கல்யாணமே முடிக்கல, ஊரெல்லாம் கோயில் கோயிலா போய் ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதான்னு மதுரை மீனாட்சி தாயிட்ட கூட்டு தலைவரான்னு என்கிட்ட வந்தான். என் ஃப்ரெண்டு உங்களை மாதிரி ஒரு நம்பர் வச்சுக்கோங்களேன். நானும் மீனாட்சி அம்மாட்ட போய் சிறப்பு வழிபாடெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு, சரி பாரம்பரியமா ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, வாயா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி கூட்டு போனதுங்க. உள்ள போனோன்னு கொலாய் பேண்ட் போட்டிருந்தாரு. இந்த கொலாய் யாரு அப்படின்னாரு. இவரு என் ஃப்ரெண்டு வக்கீல் அப்படின்னா. ஓ வக்கீல, ஐயோ அப்ப பொய்யில சொல்லுவீங்க. இவர் என்ன யோகி சிகாமணி மாதிரி கூப்பிட்டு வந்து ஹரிச்சந்திரனுக்கு அடுத்து வீட்டுக்காரு மாதிரி இருக்கு. ஐயோ வக்கீலா பொய்யில சொல்லுவீங்க அப்படின்னா அவன் தர்ம சங்கடத்தை நெடுகிறான். இந்த மாதிரி சாமி ஒரு கல்யாணம் பூஜை பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா, ஐயோ கல்யாணம் பண்ணாத இந்தான்னு சொன்ன வார்த்தைங்க. ஏண்டான்னு பார்த்தா கீழே கணக்குப்பட சீட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு. டக்குனு ஒரு தினத்தந்தி பேப்பர் எடுத்தாப்புல, கொடவிக்கல்ல தூக்கி போட்டு கணவனை கொன்ற மனைவி கைது. ஓ ஒண்ணு கொண்டு விடுவான் பொண்டாட்டி. இப்படி எவனா சொன்னாலும் வருவான மடத்துக்கு? நபரை செக் பண்ணணும். நான் பேக் டு பெவிலியன் மாதிரி பேக் டு சப்ஜெக்ட் வர்றேன். இந்த மதுரையில இருந்து மெட்ராஸ் இந்த சைவ சித்தாந்த மாநாட்டுக்கு போன இந்த நபரை கொள்வதற்கு என்ன சரி செஞ்சுட்டாங்கன்னு ஒரு பொய்ய புரளிய உருவாக்கிய நபர் இந்த மதுரை ஆதீனம். என்னுடைய கேள்வி என்னன்னா, தன்னுடைய இவர் அப்பப்ப பரபரப்பு ஆகக்கூடிய ஆளு இந்த நபர் ஒரு விளம்பர பித்து. ஏன்னு கேளுங்க, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சனூர் ஊருக்கு போறதுக்கு இந்த நபரோட நான் போயிருந்தேன். ஏன்னா அப்பதான் வந்த புதுசு, சரி ஆதீனம் போகுது, அந்த ஊருக்குள்ள போனா திமுக கருப்பு கொடி காட்ட போறான்னு சொன்னதுனால, அப்புறம் நாங்க தேவையான ஆட்களோடு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபரை நாங்க மேல இருந்து சொல்லி, தேவையில்லாத சர்ச்சையெல்லாம் தேவையில்லை, ஆதீனத்துக்கு ஏதாவது கண்ணிய குறைவு வந்தா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க சொன்னா அந்த நபர் அந்த ஊர்ல இல்ல. நாங்க போயிட்டு வந்தாச்சுங்க. போறதுக்கு முன்னாடி களிமேடுன்னு ஒரு ஊரு, அந்த ஊருக்கு நாங்க போறோம். இந்த மன்னார்குடியில இருந்து ஒரு செண்டலங்கார் ஜியர்னு ஒருத்தர் இருப்பாரு, இவர் மாதிரி. அவர் அப்பப்போ ஒரு ஸ்டண்ட் அடிப்பாரு. அந்த ஜியர் இது சைவமும் வைணவம் அங்க ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அந்த தேர் எரிஞ்ச இடத்துக்கு போறோம் பார்வையிடுறோம். வந்தோம். பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க,
அப்பதான் இந்த மதுரை ஆதீனம் சொல்றாரு, என் உயிருக்கு ஆபத்துன்னு முதல் குண்டு கொட்டது அன்னைக்குதான். ஏன் உயிருக்கு ஆபத்து? ஏன்டா திமுக காரை என்ன கொல்ல போறான், பூரா மடத்துடைய இடத்த பூரா வச்சுக்கிட்டான், நான் குத்தகை கேட்டா குத்த கை வருது அப்படின்னு இந்த நபர் சொல்றார். சரி சரி, இந்த உள்ளூர் போலீஸ்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சாமின்னு பத்திரிகை நண்பர் உங்களை போல கேக்குறாங்க. நான் இவங்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நான் கம்ப்ளைண்ட் பண்றது ஒரே ஆளு மிஸ்டர் நரேந்திர மோடி, மிஸ்டர் அமித்ஷா அன்னைக்கு சொன்னார். நான் சொல்றது பொய்னா யூடியூப்ல இருக்கு, நீங்க தேடி எடுத்துக்கிட்டு சாட்சி நானு. இல்ல இந்த விபத்து நடந்த பிறகும் கூட இத பத்தி நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களான்னு கேட்டா, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் சிவபெருமான்ங்கிறாரு மதுரை ஆதீனம். சார், நான் சிவனை வணங்குறவன், நான் சிவனை விமர்சிச்சு பேச விரும்பல. சிவன் சாமி எல்லாரையும் காப்பாத்துறவர் நான் நம்புறேன். சிவன் தமிழ்நாட்டுக்கு டிஜிபி கிடையாது. டிஜிபியா? இல்ல சார். என்னடா ரவிக்குமார் சீதாக்கார மாதிரி பேசுறான்னு என்ன கோச்சுக்காத. ஐ எம் வெரி சாரி. இந்த நபர் நான் சிவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னா அப்புறம் எதுக்கு உனக்கு உயிருக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு கேக்குற? அப்பப்ப விளம்பரமா பண்றாரு. முதல்ல அன்னைக்கு அமித்ஷா மோடி சொன்னாரா, அடுத்து வர்றேன் திமுக அரசாங்கம் கடுமையா நெருக்கடி கொடுக்குது அப்படின்னாரு. மிஸ்டர் சேகர் பாபு இந்த புத்தக இடத்துக்காரனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னாரு. சேகர் பாபு அவர் ஸ்னேக் பாபு, தீயனா முயனா காயனா ஆயனா தீயனா முயனா காணா பண்ணாரு. இப்படி எல்லாம் பேச திமுக டக்குன்னு பார்த்து என்னடா இந்த மனுஷன் இப்படி எல்லாம் இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு, சரி அரசாங்கம் ரொம்ப நெருக்கடி நாங்கெல்லாம் ஆதரவா கத்துறோம். உங்க தொலைக்காட்சியில நான் கடுமையா பேசிருக்கேன். முரசொலியில வர திமுக நான் பேசிருக்கிறேன், உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறேன் சார், இந்த மதுரையில முத்தமிழ் முருகன் மாநாடு நடந்துச்சு பாருங்க. அங்க பார்த்தா சேகர் பாபு இவர் ஒரு குடியில் இரு மலர்கள் மாதிரி, ரெட்டநாதஸ்வர மாதிரி. நான் பகவதி பாபு, அவர் சேகர் பாபு. யாராவது கேட்டானா நான் ஆட நீ ஊத அப்படிங்கிற மாதிரி இந்த ரெட்டநாயனை வாசிக்கிறாரு இந்த மதுரை ஆதீனம். நானும் சேகர் பாபும் பிறந்தாடியா, இடையில ஆளுங்க பூரா என்ன சண்டை ஆக்கிட்டாங்க. ஐயோ பத்திரிக்காரங்க பேசாதீங்கன்னா இந்த மனுஷன் சொன்னது எல்லாம் ஆவணம், சொன்னது எல்லாம் தப்பு இருந்தா மதுரை ஆதீனம் நான் நேருக்கு நேரம் வாக்குவாதம் செய்ய தயாரா இருக்கேன். அப்போ இது ஒரு காமெடி நடந்த விஷயத்த சொல்றேன். அப்போ உனக்கு தேவைன்னா நீ திமுக அரசாங்கத்தை எதிர்ப்ப, அவனுக்கு நெருக்கடி ஆகக்கூடிய சூழல் இருந்தா நீ டக்குனு சரண்டர் ஆயிருவேங்கிறது முறையா இல்ல. சேகரபாபு ரைட்டுங்க. சேகரபாபு சொல்றாரு மதுரை ஆதீனமே இந்த ஆட்சியை புகழ்ந்து விட்டார். எப்படிங்க? அதைத்தான் சொன்ன ரெட்டநாயனம். இவர் ஊத அவர் ஆட, இவர் வாசிக்க அவர் ஆட, இந்த ஆதீனம் அப்படி பண்ணாப்பட. அடுத்து ஒரு காமெடி பண்ணார். நம்ம சுதந்திர செங்கோல் திருவாவூர் ஆதீன பெருமகன் நாட்டுக்கு கொடுத்தாங்க. அதை கௌரவிக்கக்கூடிய வகையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆதீனங்களும் கூப்பிட்டாங்க, எல்லா ஆதீனங்களும் போனாங்க. செங்கோல் புதிய பாராளுமன்றத்தில் நிறுவக்கூடிய சூழல்ல விழா எதுக்கு சார்? விழா எதுக்கு? விழா எதுக்கு? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது திருவாவடுதுறை ஆதீனம் கொடுத்த செங்கோலை புதிய நாடாளுமன்ற கட்டடத்துல வைப்பதற்கான நிகழ்ச்சி அது. இந்த மதுரை இப்ப அந்த பொய் சொல்லும் புலவன் இந்த ஆளு என்ன பண்றாருங்க, இவங்க செங்கோல் எடுத்துட்டு போறாரு பாராளுமன்றத்துக்கு பிரதமருக்கு. அப்ப இந்த நிகழ்ச்சியை சீரழிக்கணுங்கிற ஒரு வக்கர என்ன உனக்கு இருக்கா இல்லையா? விஷயம் என்ன சார்? அந்த செங்கோல் தானே பாராளுமன்றத்துல வைக்கணும், நீங்க எது கொண்டு போனீங்க? அது தப்பு இல்லையா? அப்போ ஒரு வஞ்ச நெஞ்சத்தோடு இந்த நபர் ஏதாவது குட்டிகளாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு போயாச்சு. சரி, அதுதான் நடத்தினார். அங்க போய் பாராளுமன்றத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்க வந்தாரு? மதுரைக்கு வந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மாவை பார்த்துட்டு அவர் வேலை பார்க்கிறாரு. பிஜேபி கட்சி பிரச்சாரம் ஓட்டு போறாரு. ஒரு மடாதிபதி ரோடு ஷோல கட்சிக்காரர் நிக்கிற மாதிரி காவி கட்டிட்டு இந்த ஆதீனம் நிக்கலாமா? நான் பச்சையா வெளிப்படையா கேக்குறேன் சார். என்னைக்காவது காஞ்சி மடாதிபதியோ அல்லது வேற ஏதாவது ஒரு மடாதிபதியோ சாலைகளில் நின்று கொண்டு பாரத பிரதமரையோ அல்லது ஒரு முதலமைச்சரையோ வரவேற்ற வரலாறு உண்டா? இந்த ஞான சம்பந்தனுடைய சபையில இருக்கக்கூடிய இந்த மதுரை ஆதீனம் ஒரு ஈழ சம்பந்தனாக இந்துக்களுக்கு இந்த மடத்திற்கு இடுக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இது தேவையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என் உயிருக்கு ஆபத்து உண்மைதான், அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. யாரிடமிருந்து?
அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து அவர் உயிரை பாதுகாக்க வேண்டும். ஓ, மதுரை ஆதீனத்தை சுத்தி இருப்பவர்கள் ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சுத்தி இருப்பவர்கள் ஆபத்தானவர்களை ஏன் வந்து ஆதீனம் வச்சிருக்காருன்னு நான் கேக்குறேன் சார். நான் என்ன கேட்கிறேன், விட்டா உளுந்தூர்பேட்டைக்கு ஒசாமா பின் லாடன் துப்பாக்கி தூக்கிட்டு ராக்கெட் லாஞ்சரை தூக்கிட்டு வந்துட்டு நான் சொல்லுவாரு. ஒசாமா பின் லாடன் தொப்பி தாடி இந்த சைகை கடுப்பு இல்லையா? நானும் தான் தாடி வச்சிருக்கேன். ஒசாமா பின் லாடன் கூட்டாளியா? தொப்பி தாடி என்ன உடல் மொழி? மத பதட்டத்தை எதுக்கு நீங்க உருவாக்குற? பொய் சொன்ன காலத்துக்கு இந்த ஆதீனத்தை வந்து கைது பண்ணணுங்க. நான் கடுமையாக பதிவு செய்யறேன். மதுரை ஆதீனத்தை கைது பண்ணணுங்கிறீங்க? நான் உடனே முற்றுறேன். என் மடத்து மடாதிபதி தப்பு செஞ்சால் தப்பு தானுங்க. பாதிரியார் தப்பு செஞ்சா பேசுற ரவிக்குமார், முஸ்லீம் தப்பு செஞ்சா பேசுற ரவிக்குமார், எங்க இந்து மடாதிபதி தவறு செய்தாலும் நான் பேசுவேன். ஏங்க, அவன் வந்து அந்த முஸ்லீம் வண்டி ஓட்டுனது உண்மைதான். அவன் கொல்ல வந்தவனா இருந்தா அவன் ஏன் நிக்கலாம்? கூட இருக்க எழுதிகள் அவன் இருந்துட்டு வெளியில வந்துட்டா ஏதாவது பண்ணிட்டாருன்னா, அட முட்டாள், நீ ஒழுங்கா வண்டி ஓட்டி போயிருந்தா ஏன்டா விபத்துக்கு உள்ளா போகுது? ரொம்ப வேகமா போயிருக்கு ஆதீனத்துடைய வண்டி, ரொம்ப ஃபாஸ்டா போயிருக்கு. ஆமா, அவர் கேட்டா என்ன சொல்றாரு, நான் எங்கேயா வேணேன் சக்கரை சித்துச்சும் இருந்தாரு. அப்படித்தான் பேசுவார். இத மற்ற ஆதீனங்கள் கண்டிக்கணும். நான் வந்து ஐயா எல்லா ஆதீனங்களையும் மதிக்கிறவன், அந்த எல்லா மடத்துக்கும் நான் சிஷ்யன், நான் புள்ள பக்தன். ஆனால் இந்த நபர் செய்யக்கூடிய போக்கை மற்ற பெரியவர்கள் கண்டிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நான் சொல்றேன். என்னங்க ரவிக்குமார் நேற்று நல்லா இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்பவும் நல்லா தான் இருக்கிறேன். நான் தர்மபுர ஆதீன பெருமகன் பட்டின பிரவேசம் வந்த பொழுது, தடை விதித்த பொழுது, எங்கள் மத உரிமைகள் தலையிடுவதற்கு எவனுக்கும் உரிமை இல்லை நான் சொன்னேன். எங்க சாமியை பட்டணத்துல தூக்கணும், பல்லக்கில தூக்கி கொண்டாடணும். அப்போ 10 சகோதரர்கள் இந்த மதுரை ஆதீனம் இந்த 293 ஹரிஹர தேசிகர் பரமாச்சாரியாரை கேட்கிறாங்க, பட்டின பிரவேசத்துக்கு சாமி பல்லக்கு தூக்குறாங்களா? அது அப்பதான் ஒரு பதவிக்கு வந்த நேரம், அது நான் போக மாட்டேன். இவர் மதுரையில பட்டின பிரவேசத்துக்கு பல்லக்கில தூக்குறாங்க. இவர் பதவியேற்ற உடனேயே அந்த பட்டத்துக்கு வந்த உடனேயே, அரசாட்சிக்கு வந்த உடனேயே, அது அங்க போறியா, நான் நடந்து போறையா, நான் பல்லக்கு ஏறலையான்னு சொன்ன மனுஷன் இருந்தாரு. எதுக்கு இந்த நாடகம்? சரி, இந்த நபர் பட்டத்துக்கு வந்தார் 293. மடத்துல இருந்த பழைய ஆட்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க? ஒரு 80 வயசு பெரியவர், ரொம்ப 35-40 வருஷம் பூஜை பண்ணார் சுப்பியா பிள்ளைன்னு நினைக்கிறேன். அந்த சுப்பியா பிள்ளையில வரைச்சு விட்டாரு. மண்டபத்துல இப்ப யாரு இருக்க, பவ்வா மண்டபம் மாதிரி இருக்கு. இந்த வண்டி ஓட்டிட்டு போனா ஒரு பையன், செல்வகுமார் ஒரு பையன், அப்புறம் கூட 2 பேர் போயிருக்காங்க. ஒரு தஞ்சாவூர் பையன் 2 பேர் போயிருக்கான். இவனோட கட்டுப்பாட்டுல இருந்து ஆதீனம் இருக்கிறார். இவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகனா இருக்கிறார். யாரு? நம்ம 93 இளைஞர்களின் எழுச்சி நாயகன். இளைஞர்களை பார்த்தால் பார்த்து பிழைப்போடு அரவணைக்கக்கூடிய நாயகனா இருக்காரு. அதுல பல சந்தேகங்கள் எனக்கு வருது. நம்ம தம்பி சுரேஷ், அவர் இந்து மக்கள் கட்சி தலைவர் சொல்றாரு, அங்க சிசிடிவியை பூரா ஆஃப் பண்ணி போடுறானுவோ, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரே மர்மமா இருக்கு தலைவரே அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அது ஆய்வுக்குரிய விஷயம் தான். இந்த மடத்துக்கு அவர் வந்த பிறகு சார், மடத்துக்கு வந்த பிறகு நான் தினசரி அன்னதானம் போடுவேன்னு சொன்னார். தினசரி அங்க அன்னதானம் நடக்குதான்னு தம்பி போய் பார்த்துட்டு சொல்லுங்க. இவர் என்ன சொல்றாரு, மடத்து என்ன மாமியாவோடா, வரும்போது சொல்லிட்டு வரணும்லங்கிறார். எந்த மடத்திலையும் அப்படி சொன்னது கிடையாது. வரக்கூடிய பக்தர்களை ரொம்ப நோகடிக்கிறார். வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளாசி கொடுப்பதுதான் மடாதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய வேலை. அதையும் அவர் செய்ய மாட்டேங்கிறாரா மதுரை ஆதீனம்? ஐயா, அருளும் இல்ல, அங்க ஒரு ஆசியும் இல்ல. முதல்ல இருந்தாலும் வாயை மூடிட்டு ஒரு வருஷம் அமைதியா இருந்தாலே போதுங்க, எதுவும் பேசாத. இவர் ஆதீனமா அரசியல் பேசக்கூடிய சாமியார், அரசியல் பேசுற சாமியார், அரசியல் பேசுற அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன காமெடி மாதிரி சொன்னு கேட்க. மற்ற சாமிகள் எல்லாம் ரசிக்கிறீங்களா இவர் பேசுறத? அப்ப துணிச்சலா நிக்கணும்னா, நான் இவர் வந்து வெளியில கூட்டத்தை பார்த்தாச்சுன்னா, இந்து இயக்கங்கள், பிஜேபி, இந்து முன்னணி, நம்மளை போன்ற ஆட்கள் கூட்டத்துல வந்தாச்சுன்னா பாரத் மாதா கி ஜெய் அப்படின்பாரு. இங்கிட்ட திமுக சார்ந்த இந்த அரசாங்க சார்ந்த விஷயத்த வந்து சேகர் பாபு ஜிக்கு ஜெய் அப்படின்பாரு. என்ன சார் இவே ஆதீனம்? திமுக ஆட்சி கீழே இருக்கணும், மோடி மேல வரணும், மேல இருக்கணும் சொன்னாரா இல்லையா சார்?
இல்ல மத்தியில மோடி ஆட்சி இருக்கணும், தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி இருக்கணும், திமுக மேடையில பேசினார்ல. இப்ப அடுத்த எலெக்ஷன் நேரத்துல என்ன பண்ணுறது தெரியுமா? மேல மோடி வரணும், கீழே எடப்பாடி வரணும் பாருவர். காமெடியன், காவி கட்டிய ஒரு காமெடியன். எங்களுக்கு எல்லாம் அவமானமா இருக்கு. பொய் சொன்னதுக்கு இந்த மனுஷன் மன்னிப்பு கேட்கணுங்க. பொய் சொல்லலாமா ஒரு ஆதீனம்? உங்களுடைய பக்தருக்கு உங்களுடைய திருவாக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். சாமி சொல்லாதா, நல்லது சொல்லாதா, நல்ல வாக்கு சொல்லாதா, நாங்க காத்துக்கிட்டு கிடக்குறோம். நீ உடனே முஸ்லிம்களுக்கு நான் பழைய ஆதீன 292 மிஸ்டர் அருணகிரி இருந்தது பொழுது அவரையும் அரசியல் ரீதியா நாங்க எதிர்த்தோம். மற்றபடி அந்த மனிதனை நாங்க எதிர்க்கவே இல்லை. நோம்பு கஞ்சிக்கு போய் ஒரு பாத்தியால ஓதிக்கிட்டு இருந்த பொழுது நாங்க எதிர்த்தோம். ராமேஸ்வரத்துல அவரை இந்து மதத்தை விட்டு நீக்கிற சடங்கெல்லாம் நான் பண்ணேன். அது வேற ஸ்டாண்டு. ஆனால் அந்த மனிதன் அப்படி தாஜா புகழ்ந்து பேசியிருந்தாலும், கனிமாக்கள் சொன்னாலும், அந்த நாகூர் அனிஃபா போன்ற பெண்கள் கூட நட்பாக இருந்தாலும் கூட ஒருபொழுதும் அந்த மனிதன் பொய் பேசியது கிடையாது. முஸ்லிம்களோடு ஒரு உயிருக்கு ஆபத்து என்று எங்காவது பதிவு செய்தது கிடையாது. ஆனால் இந்த நபர் போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் தன்னை இதுக்கு இடையில சொல்ல பார்த்துட்டேனே சார். மதுரையில எங்க ஐயா நரேந்திர மோடி அவர்களை ஏர்போர்ட்ல அவர் சந்திச்சாரு கூப்பிட்டுட்டு. அது சந்திச்சுட்டு வந்தோடனே ரவிக்குமார் சொல்றாரு, ரவிக்குமார் என்னை எம்பி ஆக்க போறாங்க, தமிழ்நாட்டுக்கு நான் தான் யோகி நான் முதலமைச்சர் ஆக போறேன்னு என்கிட்ட புரு டாக்டர். மீனாட்சி சத்தியமா நான் சொல்றது உண்மை. மீனாட்சி சத்தியமா நான் சொல்றது உண்மை. எவ்வளவு மதத்துல ஒரு இந்த சந்தானம் ஒரு படத்துல நான் டாக்டர் நான் டாக்டர் நான் டாக்டர் பாருங்க, அது மாதிரி என்ன எம்பி சில பத்திரிகைகளும் எழுதிருச்சு மதுரை ஆதீனம் எம்பி ஆகிறார். அவன் உடனே தமிழ்நாட்டு யோகி அவர். எங்க இந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு இந்த ஆதீனத்தை போய் அப்படி எல்லாம் ஆக்கினா நாங்க எங்கெங்க போறது? நல்லா பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஓடிப்படுவார். இந்த மடத்துல இருக்கக்கூடிய இந்த நபர், இந்த ஆதீனம் சூழ்நிலை கைதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் மாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்வதை குறித்துக் கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசு, உளவுத்துறை, காவல்துறை இந்த ஆதீன மடத்திற்கு வரக்கூடியவர்கள் யார் யார் என்பதை குறித்து முழு விசாரணை நடத்துங்கள். ஒரு சில வீடியோக்களா இருக்க விரும்பல. இந்த மதுரை ஆதீனம் தன்னை திருத்திக்கணும் நான் சொல்லிக்கிறேன். பொய் சொன்ன ஆதீனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யணும். அந்த மடத்தை காப்பாற்றணும்னா இந்த மதுரை ஆதீனத்தை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை நாங்கள் செய்வோம். மற்ற ஆதீன கர்த்தர்கள் இந்த நபரை கண்டிக்க வேண்டும். இவர் சொல்லக்கூடிய சொல்லை கேட்டு இந்த காமெடியை கேட்டு ரசிக்கக்கூடிய சாதாரண ஒரு மக்கள் மாதிரி ஆதீனங்கள் இருந்து கொள்ள கூடாது. அப்படி இருந்தால் இந்த மதத்திற்கும் ஆபத்து, எங்கள் மதத்திற்கும் ஆபத்து. சார் நீங்க பேசும்போது சொன்னீங்க சார், ஒரு 2 பேர் கட்டுப்பாட்டுல மதுரை ஆதீனம் இருக்காரு, ஏதோ வீடியோ எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. அவர் ஒரு சூழ்நிலை கைதியா வச்சிருக்காங்களா? என்னதான் பண்றாங்க சார் அந்த 2 பேர்? யார் அந்த 2 பேர்? மிரட்டுறாங்களா ஆதீனத்தை? இது ஹனி ட்ராப் எல்லாம் பண்ணிருக்காங்களா என்ன? எனக்கு புரியல நீங்க சொல்லுவதை கேட்டா. அது சார், அது சூழ்நிலை வரும்போது போலீஸ் விசாரணையில தெரிய வரும். போலீஸ் விசாரணையில தெரிய வரும். நாங்கெல்லாம் ஆதீனத்தை பார்த்தா எட்ட நின்று வணங்கக்கூடிய ஆட்கள். ஆனா இந்த மனுஷன், நான் தான் சொல்லிட்டேன், அவர் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக இருக்கிறார். அப்படி எல்லாம் கவர்ந்து இழுத்து அரவணைக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு சொல்லிட்டேன். இதுக்கு மேல ஏன் லிமிட் போனா ஏன் தவிர்த்தாராதாரம் குறைஞ்சுவிடும். அவர்தான் அதுக்கு மேல நீங்க எல்லாம் கற்பூர மாதிரி மக்களுக்கு புரியும். இந்த நபரை கண்காணிக்க வேண்டும். இவருக்கு உயிருக்கு ஆபத்து ஆச்சுன்னா ஓட்டி போலாம் பாருங்க. அந்த ஒரு இயக்கத்தை சார்ந்த டிரைவர் ஒருத்தன், அவனாலதான் இவருக்கு ஆபத்து இந்த மனிதருக்கு. அதாவது ஆதீனத்துடைய ஓட்டுநரால் தான் ஆதீனத்துடைய உயிருக்கு ஆபத்துங்கிறீங்களா? ஏற்கனவே அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாப்புல, என் டிரைவர் என்ன கொல்ல போறான்னு சொன்னாப்புல. இவர் வழக்கம் போல ஒவ்வொரு முறையும் ஆபத்துமான்னு சொல்லுவார் சார். ஆனா எங்கேயாவது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டார் சார். சிவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அப்ப நாங்க என்ன பண்றது? சிவன் தான் எங்க அண்ணன் சீமான் சொல்ற மாதிரி AK 88 துப்பாக்கி எடுத்துட்டு இவருக்கு பாதுகாப்பு காரணம். என்னங்க கொஞ்சமாவது அறிவுக்கு பொருத்தமா பேசுங்க. அறிவுக்கு பொருத்தமற்ற ஒரு நபர். சார் மதுரை ஆதீனமாக நித்யானந்தாவை நியமித்த போது இந்து அமைப்புகளும் சரி, மற்ற பொதுவெளியிலும் சரி, ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. சோ அந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை எதுவும் நீங்க முன்னெடுக்க போறீங்களா? நீங்க எதிர்த்திருக்கீங்க, இந்து மக்கள் கட்சியில இருந்து சோலைக்கண்ணனும் எதிர்த்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் எதுவும் நடத்த போறீங்களா? தொடர்ச்சியாக போய் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறீங்க. ஒரு மத பதற்றத்தை மதுரை ஆதீனம் ஏற்படுத்த முனைகிறாருன்னு நீங்களே சொல்றீங்க. சோ நீங்க ஏதாவது அவருக்கு எதிராக ஏதாவது போராட்டம் பண்ண போறீங்களா? இன்னைக்கு தாப்பே தீகாவினர்
மதுரை ஆதீனத்தை கைது பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு மனு கொடுத்திருக்காங்க, போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அது மாதிரி நீங்க எதுவும் பண்ண போறீங்களா? சார் இன்னைக்கு கூட பத்திரிகை நண்பர் பேட்டி கேட்கறாங்க, ஒரு பத்திரிகை நண்பர் பேட்டி கேட்கறாங்க, என்ன சாமி நீங்க போலீஸ் இருக்குன்னு சொன்னோடனே எப்படிங்கிற அப்படின்னா போலீஸ்ல காம்ப்ரமைஸ், இந்த ரூமை சாத்திட்டு காலில் விழுக போறதுன்னு தெரியல. ஐயா தெரியாம பண்ணிட்டு விட்டுருங்க சொல்லப்படாதான் தெரியாது. இந்த நபர் அப்படி சொன்னாலும் விடக்கூடாது. இந்த பொய் சொன்னதுக்கு உப்பு தின்னவன் தண்டனை, தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணும். என்னடா ஒரு வயசான பெரிய மனுஷன் ஆதீன சாமியார இப்படி எல்லாம் பேசலாமா, ரவிக்குமார் உனக்கே மனசாட்சி அடுக்குமான்னு கேட்டா என் மனசாட்சி கேட்டுதான் நான் பேசுறேன். நெத்திக்கன் திறந்தாலும் குற்றம் சொன்ன எங்க மதுரை திருவிளையாடல் நடந்த அந்த ஊருக்காரங்கிறதுனால நான் பேசுறேன். ஏன் சாமி செஞ்சுட்டாருங்கிறதுக்கு ஆமாஞ்சாமி போட முடியாது. நான் என்ன கேக்குறேன், இப்போ அந்த மடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு வழக்கெல்லாம் போட்டு சார் ஒரு 1400 ஏக்கர் சம்திங், ஒரு 1400 ஏக்கர் வெளியில வந்து குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. அத வழக்கு போட்டு அந்த குத்தகைதாரர்கிட்ட இருந்து மீட்டு எடுத்தாங்க. இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன், அந்த 1400 ஏக்கர் நிலத்தை குத்தகைதாரர், உதாரணமா இப்ப தாமரை செல்வன் நீங்க உங்க அப்பா வந்து குத்தகைதாரர்னா உங்கள்ட்ட அவர்கிட்ட இருந்து மீட்டுட்டு உங்கள்ட்ட இப்ப திரும்ப கொடுத்தாச்சு, காசு வாங்கிட்டு கோடிக்கணக்கான பணத்தை வாங்கிட்டு எந்த சொத்தை 1400 ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி வழக்காடி வெற்றி பெற்ற இடத்தை அவனுடைய மகனுக்கே கொடுத்திருக்காரு இந்த மனிதன். கோடிக்கணக்கில் பணத்தை பெற்று இது அங்க முழுக்க முழுக்க பாதகாணிக்க என்னமோ சொல்றாங்க. அந்த பண விஷயத்துக்குள்ள நான் போக விடலைங்க, அத போக விரும்பல. இப்போ இந்த சொத்தை சொல்லிட்டு இப்ப யார்கிட்ட இருக்குன்னு வெளிப்படையா சொல்லுவாரா? இன்னொரு செய்தி சொல்றேன் சார், இப்ப இவரு தாடி உள்ளா சொன்னார்ல, தொப்பி தொப்பி தாடினார்ல, இப்ப இவருக்கு வக்கீல் யாருன்னு கேளுங்க, யாரோ திண்டுக்கல் பாயின்னு சொன்னாங்க. வழக்குக்கு மட்டும் உனக்கு தாடிக்குள்ளா வேணுமா? வாகனத்துல நீ ஓட்டிட்டு முஸ்லிம் மேல குத்தம் சொல்லணுமா? எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டு? எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டு? பொய் சொன்ன வாய்க்கு போசனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த மனுஷன் போசனமும் கிடைச்சிருக்கு, ஆசனமும் கிடைச்சிருக்கு இந்த மனுஷனுக்கு. சார் மதுரையிலேயே ஆதீனத்துக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அதுலயும் முறைகேடுகள் எல்லாம் நடக்குதா சார்? ஏகப்பட்ட கடைகள் இருக்கு, அங்கிருந்து வாடகை வருவாய், இதுலயும் ஒரு மிகப்பெரிய மோசடி முறைகேடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இந்த மதுரையில? சார் இந்த மதுரை ஆதீன மடத்துல இப்ப ஆளே இல்லையே. ஏதாவது மடங்கள்ல தம்பரா இருக்கணும், தம்பரா இருக்கிறாங்களா? இல்ல சார், இல்ல. அந்த மடத்துல ஆளே இல்ல. ஒரு தம்பரா இருந்தாப்புல, விஸ்வலிங்க தம்பரான்னு ஒரு நபர் இருந்தாப்புல, கோயம்புத்தூர்காராளு. அவரை வந்து இந்த ஆளு விரட்டி விட்டுட்டு என்ன இளவரசு பட்ட காட்ட சொல்றான், என்ன இளவரசு பட்ட காட்ட சொல்றான்னு அவரை விரட்டி விட்டாச்சு. அந்த நபர் வெளியில போய் என்னமோ மகா சமஸ்தானம் சொல்லி அவரு நம்ம பழைய 292 மதுராதீன மாதிரியே அருணாதின மாதிரி அவரு மண்டையில தங்க உத்தராட்சி போட்டுட்டு கழுத்துல போட்டுக்கிட்டு அவரு அருளாசி வழங்கிட்டு இருக்காரு. என்னங்க அது? இப்போ இந்த மடத்துல யார் இருக்கா? இவரை சுத்தி என்ன நடக்குது? மதுரை மடத்துல என்ன நடக்குது? மர்மமா இருக்குது. சாமி, ஆத்தா மீனாட்சி, எங்க மடத்தை காப்பாத்துங்கிற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். உறுதியாக இந்த மடத்துக்கும் இந்து மதத்துக்கும் இழுக்குன்னு சொன்னா இந்த மடத்தையும் மதத்தையும் பாதுகாப்பதற்கு மதுரை ஆதீன மீட்பு குழுவை மீண்டும் உயிர் பெற செய்வோம். இந்த மதுரை ஆதீனத்தை வெளியேற்றணும், இல்லைன்னா அவர் வெளியில போயிடணும். வேற நல்ல மனுஷன் மக்களுக்கு இந்த மதத்துக்கும் நன்மை செய்கிற மாதிரி தமிழக சைவத்தையும் காப்பாத்துற மாதிரி ஒரு நல்ல மனிதர் வரணும்னு சொல்லி எல்லாம் எங்க மீனாட்சி ஆத்தாட்ட நாங்க பிரார்த்தனை பண்றோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நடந்துகிட்டு இருக்க இந்த மதுரை ஆதீனம் சர்ச்சையை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. ஒரு செய்தி சொல்லிட்டேன். சொல்லுங்க சார். இப்படி எல்லாம் விமர்சிச்சு விட்டேன். இவர் என்ன சொல்றாரு மதுரை? இந்த ராம ரவிக்குமார் ஒசாமா பின்லாடனுக்கு பேர அந்த செத்து போனார் அண்ணமா பாட்டா, அவற்றை பயிற்சி எடுத்த தீவிரவாதியும் பாரு என்ன. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த மதுரை ஆதீனம் சர்ச்சை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. முழுக்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதீனத்தின் மீது தான் தவறு இருக்கு. அவர் வந்து விளம்பரத்துக்காக இந்த விஷயங்களை பண்றாரு. மதுரை ஆதீனத்துடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, அது உண்மைதான். அவர் கூட இருக்கும் நபர்களால் தான் அவருக்கு ஆபத்து இருக்குன்னு பலருக்கும் தெரியாத விஷயங்களை வந்து ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உளவுத்துறையும் மதுரை மடத்தை வந்து கண்காணிக்கணும்.
வேண்டுமென்றால் நாங்க வந்து மதுரை ஆதீனம் மீட்பு குழு மறுபடியும் புத்துருவாக்கம் செய்வோம். இப்ப இருக்கக்கூடிய சன்னிதானம் அந்த இடத்துக்கு தகுதியானவர் இல்லைன்னு உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப விரிவா வச்சிருக்கீங்க. இந்த நேர்காணல் பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய நேர்காணலா இருக்கும்னு நினைக்கிறேன். இணைய வழியாக வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ராம ரவிக்குமார் சார்.